ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜம்முஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்லி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்து பேன் ஹீட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனது அதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகா, அப்புறம் வந்து 1 பெரிய வெங்காயத்தை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறம் வந்து இப்போ இதில் வந்து நான் 3 பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது வந்து தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நான் புளி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1 கட் புதினாவை வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினா வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வரணும். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நமக்கு தேவைக்கு அளவான வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ புதினா வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இது வந்து நல்லா ஆறினக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். உங்களுக்கு தோசை இட்லிக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பிளெயின் பிரியாணிக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you friends, keep support.